அமெரிக்கால உள்ள ஆனிவல்ங்கிற ஒரு சிட்டியை பயங்கரமான சூறாவளி ஒன்று தாக்குது. அதனாலேயே கடல் தண்ணி எல்லாம் சுனாமி மாதிரி ஊருக்குள்ள வந்துடுது. அதுல மனிதனே சாப்பிடக்கூடிய காளை சுறாக்கள்னு சொல்லப்படுற ஷார்க் ஃபிஷ் எல்லாமே தண்ணியோட தண்ணியா ஊருக்குள்ள வந்துடுது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த காளை சுறாக்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாகவும் ரொம்பவே பயங்கரமாகவும் சொல்லக்கூடிய படம் தான் 2026 வந்த த்ராஷ். இந்த படத்துக்கு த்ராஷ்னு பேர் வைக்க காரணம் என்னன்னா, த்ராஷ்னா சிதறடிக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அப்ப பாத்துங்க, இந்த படத்துல பயங்கரமான சீன்ஸ் அதிகமாவே இருக்கும். அதோட இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல போட்ல ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மாமா. இவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தா கடல்ல உள்ள காளை சுறாக்களை ரிசர்ச் பண்றத இவரோட வேலையா வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவரும் ரேடியோல நியூஸ் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ரேடியோல சொல்றாங்க, அமெரிக்காவை தாக்குன சூறாவளியிலேயே இது ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். கடல் தண்ணிலாம் ஊருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனிவல்ல வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. இதை கேட்டு அவரும் இப்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ப நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் டக்கோட்டா. இவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இவங்களை இப்ப இவங்க மாமா தான் பாத்துக்கிறாரு. இவங்களும் இப்ப இவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, சாப்பாடுக்கு தேவையான எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? இப்பயே எல்லா கடையும் மூடிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் பேசிக்கிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அவங்க தேவையான சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு இப்ப இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவங்களும் இப்ப போனை வச்சுட்டு தேவையான சாப்பாடுலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க ஏதாச்சும் பயப்படுற மாதிரி சத்தத்தை கேட்டாங்கன்னா இவங்களுக்கு மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிடும். இவங்களும் இப்ப அங்க கேட்கிற ஃபயர் இன்ஜின் சத்தத்தை கேட்டு இவங்களுக்கு இப்ப மூச்சு விட முடியாத மாதிரி ஆகுது. இவங்களும் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சவரு இப்ப அவங்களை இடிச்சிடறாரு. இப்ப அவரும் கேக்குறாரு, டக்கோட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆனிவல்ல விட்டு யாரும் வெளில போயிட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்களும் ஒண்ணுமே சொல்லாம இப்ப வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி அப்படியே உட்காந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த மலையிலையும் ஜாலியா ஏரியில குளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் அம்மா அப்பா கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துருப்பாங்க. இவங்க அங்கிள் தான் கவர்மெண்ட்ல கிடைக்கிற காசை வச்சு இப்ப இவங்கள வளர்த்துட்டு இருப்பாரு. அதுலயும் இவங்களுக்கு ஒழுங்கா செலவு பண்ணாம எல்லா காசையும் அவரே எடுத்துக்கிட்டு இவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. பார்த்தா இப்ப அவர் அங்கிள் வந்துடுறாரு. அவங்க அங்கிளும் வந்து, இந்த ஏரியில பாம்பு இருக்கு, உங்களை பாம்பு கீம்பு கடிச்சிட்டுனா எவன் செலவு பண்றது, ஒழுங்கா வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. அதுல இருக்கிற அந்த பொண்ணுக்கும் இவர் பேசுறது சுத்தமா பிடிக்கல. இப்ப அடுத்த சீன்ல இன்னொரு ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் லிசா. இவங்களும் இப்ப அவங்க கம்பெனில வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுக்கிறாங்க. கார் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவும் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஊரெல்லாம் புயல் வெள்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ எங்க வெளில சுத்திட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ மட்டும் நாங்க சொன்ன பையனை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப ஏதோ ஒரு நாட்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ, ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களாம், அப்படி இல்லைன்னா உயரமான இடத்துக்காச்சும் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லிசாவும் இப்ப பேசிக்கிட்டு வெளில எட்டி பாக்குறாங்க. பார்த்தா எல்லாம் கடையை மூடிட்டு வேகமா அந்த இடத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு டக்கோட்டாவோட மாமாவை காட்டுறாங்க. அவரும் இப்ப கடல்ல இருந்து கரைக்கு வந்துடுறாரு. இப்ப அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது கேக்குறாரு, இந்த புயலோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அங்க உள்ளவர் சொல்றாரு, இந்த புயலோட நிலைமை ரொம்பவே தீவிரமா இருக்கு. அமெரிக்காவை தாக்கின புயல்லையே இது ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். அதுவும் அனிவல்ல ரொம்பவே சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சொன்னோன்னே இவரும் உடனே அவங்க மருமகளுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, நீ வேணா ஆனிவல்ல இருந்து கிளம்பி வந்துடுறியா, ஆனிவல்ல சேதம் ரொம்பவே அதிகமா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபா தான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்க பயப்படாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவரும் சொல்றாரு, சரி சேஃபா இரு, நானும் 2 மணி நேரத்துல எப்படியாச்சும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்க மாமங்காரனும் அவங்க 3 பேரையும் திட்டிக்கிட்டே இப்ப அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அதுல இருந்த பொண்ணும் சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் ஆனிவலை விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட கேக்குறா, நம்மளும் போயிடுவோமா, புயலோட தாக்கம் பெருசா இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதுக்கு அவனும் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன மலைக்கே உன்னெல்லாம் பயந்து ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கானோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே கூட்டு போறான். இப்போ அந்த 3 பசங்களையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ இவங்களும் அந்த வீட்டில் உள்ள கண்ணாடியை பார்த்துட்டு கேட்குறாங்க, இந்த கண்ணாடி இது காத்துக்கு உடஞ்சிடாதுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், இது நானே என் கையால் போட்டது, வாட்டர் ப்ரூஃப் கிளாஸு, அதெல்லாம்
அதெல்லாம் உடையாது, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அங்க போய் அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான், இந்த பிசாசுங்கனால எனக்கு பாதி பிரச்சனை, இன்னைக்கு பாம்பு இருக்கிற குட்டையில போய் குளிச்சிட்டு இருக்குங்க, ஏதாச்சும் கடிச்சிச்சுன்னா எவன் செலவு பண்றது, அதுங்களை இழுத்துட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவங்க ஒய்ஃபும் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி உனத்தை காட்டுட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே இவங்களும் ஒரு செக் எடுத்து காமிக்கிறாங்க. அது என்ன செக்னு பார்த்தா மாசம் இந்த பசங்களை பாத்துக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து காசு தருவாங்க. இந்த மாசத்துக்கான காசு தான் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இப்ப அவன் ரொம்ப சந்தோஷமாயி அவன் ஒய்ஃபை கிஸ் பண்ண போறான். கரெக்டா அப்ப அந்த பொண்ணு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருது. அதை பார்த்தோன்னே இப்ப இவனும் ஷாக் ஆயிடுறான். உடனே அவங்களும் கேட்கறாங்க, எதுக்கு நீங்க வந்து அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே அவங்களும் அங்க இருந்து பிரெட்டை தூக்கி போட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது, மேல போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டி அமைச்சிடுறாங்க. இப்ப டக்கவுட்டோட மாமாவும் ஆனிவலுக்கு வேகமா வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப மீடியால உள்ள ஒருத்தரும் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நீங்க காலையில காலை சுறாவை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பண்ணும், எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இது டக்கவுட்டாவும் வீட்டுல டிவில இருந்து இவங்க மாமாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆனிவல்ல புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப காத்தும் 200 கிலோமீட்டர் வேகத்துல வீசிட்டு இருக்கு. நம்ம லிசாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ஒரு கடைக்குள்ள போலான்னு பாக்குறாங்க. பார்த்தா கடையும் பூட்டி இருக்குது. இப்ப இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி காருக்குள்ளே வந்து உட்கார்ந்துடுறாங்க. இப்ப இவங்க அம்மாவும் இவங்களுக்கு கால் பண்றாங்க, நீ இன்னும் உயரமான இடத்துக்கு போலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க பேசுறதுக்குள்ளேயே கனெக்ஷனும் கட் ஆயிடுது. இப்போ லிசாவும் வெளில பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வீட்டோட டாப்பு அப்படியே பிச்சுக்கிட்டு காற்றுல பறந்து போகுது. இதை பார்த்தோன்னே லிசாவும் இப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடிக்கிற காற்றுல தடுப்பணையும் உடஞ்சி கடல் தண்ணி இப்போ சுனாமி மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கு. லிசாவும் எந்த சைடு போகிறேன்னு தெரியாமல் காரில் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரை பார்க்குறாங்க. அவரும் ட்ரக்கில் ஆப்போசிட்டில் வராரு. இப்போ அவரு லிசா கிட்ட சொல்கிறாரு, அங்கே மரம் உளுந்து கிடக்கு, அந்த சைடை போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவரும் கடல் தண்ணி வரதை பார்த்துட்டு லிசா எப்படியாச்சும் அந்த மரத்தை தாண்டி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவங்களும் அந்த மரத்தை தாண்டி போறதுக்காக ஆக்சிலேட்டர் வேகமா கொடுத்து மரத்தை பக்கம் ஓட்டுறாங்க. பார்த்தா வண்டி போய் இப்போ மரத்துல மாட்டிக்குது. இப்போ இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏறுது. அந்த கடல் தண்ணி வரத்துக்குள்ள ஏறின்னு சொல்லிட்டு வேகமா இவர் வண்டியை ஓட்டிட்டு போறாரு. பார்த்தா அந்த கடல் தண்ணி வரத்துக்குள்ள இவரால் அந்த பிரிட்ஜ் மேல ஏற முடியல. இப்போ அந்த கடல் தண்ணியும் இவர் அடிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் லிசாவும் அந்த கடல் தண்ணியில மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம டக்கோட்டாவை காட்டுறாங்க. அவங்களும் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுவிட்ச் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்னமா சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளில பார்க்குறாங்க. பார்த்தா கடல் தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே வரதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி இப்போ மாடிக்கு ஓடுறாங்க. இப்போ அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்களும் அந்த புயலை பற்றின நியூஸ் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கடல் தண்ணி எல்லாமே இப்போ இவங்க வீட்டுக்கும் வந்துடுது. அதையும் இவங்க ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இப்போ அவங்க அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க, அவனும் சின்ன மலைக்கா திரும்பி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அலட்சியமாக சொல்கிறான். பார்த்தா இந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுது. இப்போ நம்ம லிசாவை காட்டுறாங்க. அவங்களும் அந்த கடல் தண்ணியிலே காரை ஓட்ட முடியாமல் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மரத்தில் போய் மோதிடுறாங்க. அந்த மரமும் இவங்களை லாக் பண்ண மாதிரி கார்ல வந்து சொருவிக்குது. இப்போ இவங்களும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காருக்குள்ள தண்ணி ஏறிட்டு இருக்குது. டக்கோட்டாவும் அவங்க வீட்டுல இருந்து இவங்க கத்துறதை இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லிசாவோட வேலை பார்த்தவரும் ட்ரக்கோட அடிச்சுட்டு வந்து இப்போ ஸ்டாச்சு மேல மோதிடுறாரு. அதெல்லாம் அந்த ட்ரக்கு உடஞ்சு போயிருது. அந்த ட்ரக்ல உள்ள மாட்டு இறைச்சி எல்லாமே இப்ப அந்த கடல் தண்ணியோட கலந்து அந்த ரத்த வாசத்துக்கு காலை சுரக்கல் எல்லாமே கடல்ல இருந்து இப்ப இந்த ஊருக்குள்ள தண்ணியோட தண்ணியா வந்துருது. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்க அங்கிளும் நம்ம எப்படி தப்பிச்சு போறது, நீச்சல் அடிச்சவா போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையனும் சொல்றான், நம்ம கிட்ட தான் ஜீப்ல ஏர்போர்ட் இருக்குல்ல, அதை எடுத்து தப்பிச்சு போலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவரும் ஆமா அது சரியா இருக்கும், சரி நாங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துடுறோம், நீங்க 3 பேரும் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் போறாங்க. இந்த சைடு லிசாவும் இப்ப கத்திட்டே இருக்காங்க. அந்த சைட்ல போட்ல 2 பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்கானோ. அவனும் அந்த சத்தத்தை கேட்டு இப்ப லிசாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த போட்ல இருந்து ஒருத்தனும் இறங்கி இப்ப லிசா காரு கிட்ட நீச்சல் அடிச்சு வரான். இப்ப அவனும் சொல்றான், கவலைப்படாதீங்க உங்களை நாங்க காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த போட்ல உள்ள இன்னொருத்தவனை நீ கட்டரை எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். அவனும் கட்டரை எடுத்துக்கிட்டு போட்ல இருந்து இப்ப இறங்கி நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்கிறான். பார்த்தா திடீர்னு அவன் தண்ணிக்குள்ள போயிடுறான். அவன் தண்ணிக்குள்ள போனதை பார்த்து இப்ப இவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் லிசாவும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்ப இவனும் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கிறதுக்காக அங்க போறான். இப்ப அவனும் இப்ப மேல வரான். பார்த்தா ஒரு பக்கம் கை இல்ல. இவன் காப்பாத்த போறதுக்குள்ள அந்த சார்க்கும் இப்ப அவனை இழுத்துட்டு போயிருது. டக்கோட்டாவும் இப்ப அவங்க வீட்டுல இருந்து கத்துறாங்க, அங்க சார்க்கு இருக்கு, எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதை கேட்டோன்னு அவனும் நீச்சல் அடிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா சார்க்கும் இப்ப அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. இப்ப லிசா காருக்கிட்டயே அவனை கடிச்சு கொதறுது. அதை லிசாவும் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் கத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவனை கொன்னு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிருது. இப்ப டக்கோட்டாவோட மாமாவை காட்டுறாங்க. அவரு
இப்ப மேப்ல பாக்குறாரு ஆனிவலை சுத்தி 50 கிலோமீட்டர் வரையும் தண்ணி உள்ள வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா அவரும் பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு, நம்ம சீக்கிரம் ஆனிவலுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நியூஸ் சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸும் 2 பேரும் அவர் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கானோ. அவனும் இப்ப இவர்கிட்ட சொல்றானோ, இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை படம் முடிச்சு போடதான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானோ. அதுக்கு இவரும் சொல்றாரு, நல்லா யோசிச்சுங்க, நம்ம போற இடம் ரொம்பவே ஆபத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவனும் சொல்றானோ, இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் நாங்க எவ்வளவுதான் பார்த்தாச்சு, எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறானோ. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்க அங்கிளும் அவங்க ஒய்ஃபும் அந்த ஜீப்ல போயிட்டு அந்த வாட்டர் ப்ரூஃப் போட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. பார்த்தா இவங்க கண்ணாடி வழியா பாக்குறாங்க, அங்க அந்த ஷார்க்லாம் வந்துருது. அதை பார்த்து இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அவங்க அங்கிளும் கார் சாவி எடுத்து திறக்க போறாரு. கரெக்டா அவங்க கையை இப்போ வந்து அந்த ஷார்க்கு கடிச்சிருது. அதை பார்த்து அவங்க ஒய்ஃபும் ஷாக்காகி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு ஷார்க்கும் வந்து அவங்க ஒய்ஃபையும் இப்ப கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இப்ப இவரும் என்ன பண்றேன்னு தெரியாம கார் கதவை திறந்து உள்ள போயிடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவரை கடிச்ச ஷார்க்கு பின்பக்கமா இப்ப இவரை கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அந்த பசங்களும் இவங்களை எப்படி காப்பாத்துன்னு தெரியாம பயந்து போய் அங்கேருந்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப லிசாவை காட்டுறாங்க. லிசாவுக்கும் இப்ப கழுத்து அளவுக்கு தண்ணி வந்துருது. லிசாவும் இப்ப டக்கோட்டாவை பார்த்து சொல்றாங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு டக்கோட்டாவும் சொல்றாங்க, உங்களை சுத்தி ஷார்க் இருக்கு, என்னால தண்ணிக்குள்ள இறங்க முடியாது, நான் உதவிக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லிசாவும் சொல்றாங்க, அதுக்குள்ள நேரம் இல்ல, எப்படியாச்சும் வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டக்கோட்டாவும் வேற வழி இல்லாம இப்ப அவங்களை காப்பாத்துறதுக்காக கீழே போய் கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துக்கிட்டு மெதுவா இப்ப வீட்டு மாடியில இருந்து அந்த வீட்டு மேல இறங்கி அப்படியே அவங்க காரு கிட்ட போய் கார் டாப்பை இப்ப கிழிச்சு அவங்க மாட்டிட்டு இருக்க மரத்தை கத்திய வச்சு இப்ப கட் பண்ணி மெதுவா லிசாவை மேல கொண்டு வராங்க. இப்ப எப்படியும் இவங்க வீட்டுக்கு லிசாவை கூட்டு வந்துடுறாங்க. லிசாவும் இப்ப பிரெக்னண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப டக்கோட்டாவோட மாமாவை காட்டுறாங்க. அவரும் இப்ப அவங்களோட வேகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் கூட இருக்கிறவரும் சொல்றாரு, ஒயிட் வெல் இப்போ ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னே டக்கோட்டாவோட மாமாவும் இப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்போ அவர் கூட இருக்கிறவரும் சொல்றாரு, ஒயிட் வெல் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா அப்போ காலேஸ்வராக்களும் அதை சுற்றி ஊருக்குள்ள வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே காரை இப்போ வேகமாக சடன் பிரேக் அடிக்கிறாங்க. ஆனிவலுக்கு போகிறதுக்கு 100 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் பார்த்தா கடல் தண்ணி எல்லாமே இப்போ இதுவரையும் வெளில வந்திருக்கு. இப்போ அந்த பசங்களை காட்டுறாங்க. அந்த பசங்களும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததுனால செல்ஃப் மேலாம் ஏறி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சுறாக்களும் வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. அதில் இருக்கிற அந்த பொண்ணும் எப்படியாச்சும் வீட்டுக்கு அதை சாத்தி ஆகணும், இல்லைன்னா அந்த சுறாக்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபு மேல மெதுவா ஏறி நடந்து போய் அந்த கதவை சாத்த ட்ரை பண்றா. இப்ப அவ சாத்திட்டு இருக்கும் போதே ஒரு சுறாவும் கரெக்டா வீட்டுக்குள்ள வருது. இவளும் கீழே உள்ளூர மாதிரி போறா. அந்த டயத்துல கரெக்டா அந்த பையனும் வந்து இப்ப அவளை காப்பாத்திடுறான். லிசாவும் இப்ப டக்கோட்டா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப லிசாவும் கேக்குறாங்க, உங்க அம்மா அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு டக்கோட்டாவும் சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே லிசாவும் இப்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க. லிசாவும் அப்புறமா சொல்றாங்க, நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறது, நம்ம இங்க இருக்கோன்னு வெளியில உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அப்பதான் மீட்பு படையோ இல்லை ஹெலிகாப்டர்லயோ வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே லிசாவுக்கு வயிற்று வலிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு டக்கோட்டாவும் சரி இருங்க நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீன் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இப்போ அந்த பசங்களை காட்டுறாங்க. அதில் உள்ள அந்த பெரிய பையனை சொல்றான், நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நம்ம இங்க உட்காந்துருக்க செல்ஃபு மட்டும்தான் சேஃபு, இதை விட்டு தண்ணியில இறங்கணும்னா அந்த ஷார்க்கிட்ட மாட்டி நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த பையனும் சொல்றான், இப்பவே பாரு தண்ணி ஜன்னலை தாண்டி மேல வந்துட்டு இருக்கு, எப்படியும் இந்த வீட்டை அது முழுகடிச்சிரும், அதுக்குள்ளே இந்த வீட்டோட ரூஃப் மேல போய் ஆகணும், இல்லைன்னா தண்ணி முழுகி செத்துருவோம், அதுவும் இல்லைன்னா சுறாங்க கிட்ட கடி வாங்கி செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் கேட்கறா, எப்படி இங்கேருந்து நம்ம தப்பிச்சு வெளில போறது அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு அவனும் சொல்றான், இந்த சுறாவை நம்ம திசை திருப்பியே ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் அங்கிள் ஆண்டியோட பேஸ்மெண்ட்ல இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப அங்க பாக்குறான். இப்ப டக்கோட்டாவை காட்டுறாங்க. டக்கோட்டாவை கிழிச்சிட்டு போன ஸ்கிரீன் எல்லாம் மேல அவங்க வீட்டு ரூஃப் மேல ஹெல்ப்னு எழுதி வச்சுட்டு இப்ப வீட்டுக்குள்ள வரா. பார்த்தா செகண்ட் ஃப்ளோருக்கும் தண்ணி வந்துருது. இப்போ ஒரு பக்கம் லிசாவும் வயிற்று வலி தாங்காம துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப லிசாவும் சொல்றாங்க, எனக்கு குழந்தை பிறக்க போறது போல வயிறு ரொம்பவே வலிக்குது, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே டக்கோட்டாவும் நான் எப்படி பார்க்க முடியும், எனக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லிசாவும் சொல்றாங்க, எனக்கும் உன்னை பார்க்க சொல்றதுல விருப்பம் இல்ல, வேற வழி இல்ல, இப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப டக்கோட்டாவை கூப்பிடுறாங்க.
கூப்பிடுறாங்க. டக்கோட்டாவும் இப்போ வந்து பாக்குறாங்க. லிசாவும் இப்ப போர்வையை தூக்கி காமிக்கிறாங்க. டக்கோட்டா பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுறாங்க. லிசாவும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப டக்கோட்டாவும் சொல்றாங்க குழந்தை 3 இன்ச்சு வெளில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு லிசாவும் சொல்றாங்க குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறக்க போகுது, இந்த சமயத்துல இது நல்லதுக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டக்கோட்டாவோட மாமாவை கட்டுறாங்க. இப்ப அவங்க போன வழியில தண்ணி வந்தோடனே இப்ப இவங்களும் அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டரும் டக்கோட்டாவோட மாமா கிட்ட கேக்குறாரு நம்ம ஆனிவலுக்கு போறதுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவரும் கையில இந்த டார்ச் லைட் எடுத்து அங்குள்ள ஒரு போர்டு மேல அடிக்கிறாரு. பார்த்தா அதுல ஆனிவலுக்கு 100 மைல்ஸ்னு போட்டிருக்கு. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. பார்த்தா நைட் ஆயிருச்சு. அந்த சுறாக்களும் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்குது. இப்ப இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்களோட ஃப்ரிட்ஜில் உள்ள இறைச்சியை எடுத்துட்டு வந்து இந்த சுறாக்களை நம்ம திசை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறமா சொல்றா அது ரொம்பவே ஆபத்து, நீ இந்த தண்ணியில நீந்தி போய் அந்த சுறாக்கள் கிட்ட மாட்டாம போயிட்டு எடுத்துட்டு வரணும், இது ரொம்பவே ஆபத்து, நீ போவேணா அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அவனும் சொல்றான் இதை விட்டா நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த சின்ன பையனும் சொல்றான் அங்களுக்கு தான் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனா பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் சொல்றான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல, அங்கிள் தான் இப்ப உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்து ஒரு பக்கம் கை இல்லாம வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கிறான். இப்ப இவங்களும் அவனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் டக்கோட்டாவோட மாமாவை காட்டுறாங்க. அவரு இப்ப ரிப்போர்ட்டரோட சேர்ந்து வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப டக்கோட்டாவை காட்டுறாங்க. அவங்களும் இப்ப லிசா கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு லிசாவும் சொல்றாங்க நீ என்னை காப்பாத்தும் போது ஒரு போட்டு பாத்தில அது எங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு டக்கோட்டாவும் சொல்றாங்க அது நம்ம வீட்டுல இருந்து தூரமா இருந்துச்சு, அதை போய் நம்மளால எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லிசாவும் சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ளேயும் இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல தண்ணி நிறைய வந்துடும், நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் வெளில போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வலி அதிகமா வந்துருது. இப்ப டக்கோட்டாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜன்னல் வழியா அந்த போட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் அவங்க மாமா சொன்னது யோசனை வருது. அவரும் சுறாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. உடனே அவங்களும் வீட்டுக்குள்ள போய் டார்ச் லைட்டு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே லிசாவும் கேட்குறாங்க நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க நான் போய் அந்த போட்டை எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லிசாவும் கேட்குறாங்க சுத்தி சுறாக்கள் இருக்கு, நீ போய் எப்படி எடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டக்கோட்டாவும் சொல்றாங்க எங்க மாமா எனக்கு சுறாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, நான் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன், அது கண்டிப்பா வேலை செய்யும், எங்க மாமா மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கவரை எடுத்து இப்ப அவங்களும் வெளில விட்டுட்டு இருக்காங்க. இப்ப லிசாவும் டக்கோட்டாவை கூப்பிட்டு பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்களும் அவங்க அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிளும் சொல்றாரு வெளில போய் யாராச்சும் ஹெல்ப்க்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த பெரிய பையனும் சொல்றான் நம்ம வீட்டை சுத்தி 100 சுறாக்கு மேல சுத்திட்டு இருக்கு, காலையில உங்க மனைவி இறந்ததை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவரும் சொல்றாரு சுறாக்கள் சின்ன பசங்களும் ஒண்ணும் பண்ணாது, போய் யாராச்சும் ஹெல்ப் கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவனும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப இவரும் கடுப்பாகி நான் சொல்றதை செய்யறது மட்டும் தான் உன் வேலை, அதை விட்டுட்டு அதிகமா பேசாத அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இப்ப அவங்க அங்கிளை எட்டி மூஞ்சி மேலே ஓச்சிடுறா. இப்ப அவரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. இப்ப அவரும் கிளம்பி என்னையே மூஞ்சி மேல ஓச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க வராரு. அப்ப கரெக்டா சுறாவும் அவரை கடிச்சு இப்ப தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனும் இப்ப தண்ணிக்குள்ள இறங்கி நீந்தி பேஸ்மெண்ட்டுக்கு போறான். போய் அங்க போய் ஒரு பாட்டில எடுத்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ள ஒரு சுறாவும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருது. அதை பார்த்தோன்னே பக்கத்துல இருந்த பொருளை தட்டி விட்டு அதை திசை திருப்பிட்டு இவனும் இப்ப பேஸ்மெண்ட் விட்டு மேல வரான். அந்த சுறாவும் இப்ப கடிக்கிறதுக்காக வருது. அதுக்குள்ள எப்படியோ இவன் செல்ஃப்ல ஏறிடுறான். ஒரு பக்கம் டக்கோட்டாவும் ஜன்னல் வழியா இறங்கி இப்ப நீந்தி தண்ணியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க தண்ணியில விட்ட கவர் எல்லாமே ஒன்னொன்னா தண்ணிக்குள்ள போகுது. அதை பார்த்தோன்னே இப்ப வேகமா அவங்க போட்டுக்கு நீந்தி போயிட்டு இருக்காங்க. சுறாக்கள் எல்லாமே இப்ப இவங்களை சுத்தி வந்துருச்சு. இப்ப இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சுறாக்கள் எல்லாம் இவங்களை கடிக்க வர நேரத்துல திடீர்னு சுறாக்கள் எல்லாம் பயந்து ஓடிடுது. இவங்களும் என்னன்னு புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க காலி கீழே பாக்குறாங்க ஒயிட் வேல்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சார்க்கு இவங்களுக்கு காலி கீழே போயிட்டு இருக்கு. அதை பார்த்தா அந்த காளை சுறாக்கள் எல்லாம் பயந்து ஓடி இருக்கும் போல. இப்ப இவங்களும் வேகமா நீந்தி போய் இப்ப அந்த போட்ல ஏறி போய் படுத்துடுறாங்க. இந்த சைடு லிசாவை காட்டுறாங்க. அவங்க படுத்திருந்த கட்டில் வரையுமே தண்ணி வந்துருது. இப்ப அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு வலி வேற அதிகமாயிருது. அந்த வலியையும் தாங்க முடியாம இப்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டக்கோட்டாவோட
மாமா காட்டுறாங்க. அவரும் இப்ப போட்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ரிப்போர்ட்டரும் கேக்குறாரு, இந்த காலை சுறாக்கள் எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு டக்கோட்டாவோட மாமாவும் ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. நான் சின்ன வயசா இருக்கிறப்ப ஒரு நதிக்கரை ஓரமா தான் வளர்ந்தேன். அங்க ஒரு பெரிய நீர் யானை ஒன்று இருக்கும். அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுவாங்க. ஒரு நாள் அது என்ன தாக்க வந்துருச்சு. அதை பார்த்து நானும் பயந்து கண்ணை மூடிட்டேன். பார்த்தா அந்த நீர் யானை என்ன தாக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் சென்று கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த நீர் யானை 2 காளை சுறாக்கள் நதிக்குள்ள இழுத்துட்டு போறத பார்த்தேன். அப்ப அந்த நீர் யானையோட கண்ணை பார்த்தா அந்த நீர் யானையோட கண்ணுல பயத்தை மட்டும்தான் பார்த்தேன். அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு அவ்வளவு வலிமையான மிருகத்தையே இந்த காளை சுறாக்களால வேட்டையாட முடியுங்கிறத. அதுல இருந்தா இந்த காளை சுறாக்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா பொழுதே விடிஞ்சிருது. இப்ப இவங்களும் வேகமா போட்ல ஆனிவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம லிசா இருந்த ரூம்குள்ளேயும் தண்ணி ஃப்ளோர் டாப் அளவுக்கு இப்ப வந்துருச்சு. லிசாவும் என்ன பண்றேன்னு தெரியாம டக்கோட்டான்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப டக்கோட்டாவும் போட்ல இருந்து அங்க பக்கத்துல இருந்த பைப் எடுத்துக்கிட்டு தண்ணியை தள்ளி தள்ளி வேகமா அந்த வீட்டுக்கிட்ட போட்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அந்த பையனும் போய் பேஸ்மெண்ட்ல போயிட்டு இறைச்சியையும் ஒரு பாக்ஸும் எடுத்துட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா. இப்ப அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அனிமலை விரட்டக்கூடிய வெடிகள் உள்ள இருக்கு. அதை பார்த்தோன்னே இப்ப 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் லிசாவுக்கு இப்ப வலி அதிகமாகி டெலிவரி ஆக போகுது. இப்ப அவங்களும் ஒரு பக்கம் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா தண்ணியோட லெவல் அதிகமானதுனால வீடோட பேஸ்மெண்ட் உடைஞ்சி இப்ப வீடு தண்ணிக்குள்ள போயிருது. இப்ப லிசாவும் தண்ணிக்கு மேல வராங்க. வந்து இப்ப தண்ணியிலே குழந்தை பெத்துறாங்க. அதை பார்த்துட்டு டக்கோட்டாவும் வேகமா இப்ப போட்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சுத்தி ஒரே ரத்தமா இருக்கு. அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு சார்க் எல்லாமே இப்ப இவங்களை சுத்திட்டு இருக்கு. ஒரு சார்க்கும் இப்ப இவங்களை கடிக்க வருது. இவங்களும் அங்க இருந்து ஒரு மரக்கட்டையை எடுத்து இப்ப குழந்தையோட தொப்புள் கொடியை அறுத்துட்டு அந்த சார்க்கை ஒரே குத்தி கொன்னுறாங்க. அதுக்குள்ள குழந்தையும் இப்ப கொஞ்சம் தண்ணியில போயிருது. அந்த குழந்தைய எடுக்கிறதுக்காக நீந்தி போறாங்க. அப்ப பின்பக்கமா ஒரு சார்க்கும் கடிக்க வருது. அப்ப டக்கோட்டாவும் அந்த போட்ல இருந்த மீன் பிடிக்கிற அம்பை எடுத்து இப்ப அந்த சார்க்கை பார்த்து விடுறாங்க. கரெக்டா அந்த அம்பு இப்ப அந்த சார்க்கை கொன்னுடுது. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்களும் அந்த இறைச்சியில அந்த வெடியை வச்சு இப்ப அந்த சார்க்கை பார்க்க தூக்கி போடுறாங்க. பார்த்தா எந்த சார்க்குமே வந்து அந்த இறைச்சியை கடிக்கவே இல்லை. உடனே அந்த சின்ன பையனும் சொல்றான், நம்ம ஏதாச்சும் அதிர்வு கொடுத்தாதான் அந்த சார்க்குக்கு தெரியும், அப்பதான் அது வந்து அந்த இறைச்சியை கடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த 3 பேரும் அந்த இறைச்சி கிட்ட போயிட்டு தண்ணியில கை காலை போட்டு அடிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டோடனே ஒரு சார்க்கு இப்ப வருது. அதை பார்த்தோன்னே இப்ப 3 பேரும் ஓடுறாங்க. பார்த்தா அந்த பெரிய பையனுக்கு மட்டும் சட்டை பின்னாடி மாட்டிக்கிச்சு. இப்ப அவனும் என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். அந்த சார்க்கு இப்ப பக்கத்துல வந்துருது. வந்தோடனே சட்டையை கைட்டி போட்டுட்டு டப்புன்னு அந்த சார்க்கு வந்தோடனே சைட்ல போயிடுறான். அந்த சார்க்கு இப்ப அவனை கடிக்கல. ஒரு வழியா டக்கோட்டாவும் லிசா கிட்ட போட்டை எடுத்துட்டு வந்துடுறாங்க. குழந்தைய இப்ப போட்டுக்கு மேல வாங்குறாங்க. அப்போ ஒரு சார்க்கும் இப்ப இவங்க போட்டை தள்ளி விட்டுருது. டக்கோட்டாவும் இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. கரெக்டா ஒரு சார்க்கும் இப்ப இவங்களுக்கு கடிக்க வருது. கரெக்டா அந்த டயத்துல டக்கோட்டாவோட மாமாவும் போட்ல வந்துடுறாரு. அவரும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறாரு. அந்த ஷாக்குக்கு அங்க இருந்த காளை சுறாக்கள் எல்லாமே ஓடிடுது. ஆனா ஒரு காளை சுறா மட்டும் இப்ப இவங்களை கடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அப்ப கரெக்டா பார்த்தா அந்த ஒயிட் வேலுங்கிற அந்த பெரிய ஷார்க்கு அந்த காளை சுறாவை கடிச்சு கவ்வி அப்படியே இந்த சைட்ல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த சைட்ல குதிக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே இப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்களும் அந்த இறைச்சியில வெடியை வச்சுட்டு இப்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காளை சுறாக்களும் இப்ப அந்த இறைச்சியை வந்து கடிச்சிருது. கடிச்சோன்னே அந்த வெடிங்க எல்லாமே வெடிச்சிருது. இப்ப காளை சுறாக்கள் எல்லாமே பீஸா ஆயிடுது. இதுங்க செத்தோன்னே இந்த பசங்க எல்லாமே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம லிசாவையும் டக்கோட்டாவையும் காட்டுறாங்க. அவங்க மாமா இப்ப இவங்க 2 பேருமே போட்ல ஏத்திட்டு ஆனிவலை விட்டு இப்ப கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனிவல்லுமே இப்ப தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப லிசாவை காட்டுறாங்க. லிசாவும் அங்க இருக்கிறவட்ட இப்ப போன் கேக்குறாங்க. போன் கேட்டு இப்ப அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்க குழந்தைய காட்டுறாங்க. இப்ப டக்கோட்டாவும் அவங்க மாமா கூட சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. இப்ப அந்த 3 பசங்களை காட்டுறாங்க. அவங்களும் அங்க இருந்த ஜீப் எடுத்துக்கிட்டு நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப டக்கோட்டாவோட மாமா கூட வந்த ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவரும் இப்ப ஆனிவல்ல வந்து ஹென்றி புயலை பத்தி வீடியோல பேசிட்டு இருக்காரு. டக்கோட்டாவும் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க மாமாவும் கேக்குறாரு, நீ எப்ப இவ்வளவு தைரியமா மாறின அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு டக்கோட்டாவும் நான் எப்பயில இருந்த தைரியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இப்ப இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பெஸ்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நான் நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.